Hi friends, good morning all. Welcome back to our channel. இப்போ வந்து நம்ம மலேசியாவில் இருக்கிற பெனாங் ஐலாண்டில் இருக்கிறோம். ஜார்ஜ் டவுனில் தான் வந்து ரூம் எடுத்துருக்கிறோம். ரூம் வந்து நைட்டு காமிக்க முடியல, ரொம்ப லேட் ஆகிட்டுது. நைட்டு வந்து 12 o'clock ஆகிடுச்சு. அதனால் வந்து இது பாருங்கள், டியூன் ஹோட்டலில் தான் வந்து இருக்கிறோம். ரூமை கூட சுற்றி காமிக்க முடியல. இங்கே தான் வந்து ஒரு 4 நாள் இருக்க போகிறோம். பட் இருந்தாலையும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், கிளம்பிட்டோம், டைம் ஆகிட்டுதுனால. அதனால் போயிட்டு வந்துட்டு இப்போ இன்றைக்கி என்னென்ன சுற்றி பார்க்குறோன்றதை காமிக்கிறோம். இதான் ரூமோட இந்த பாருங்கள், 631 ரூமில் தான் இருக்கிறோம். ரூமோட வியூ இந்த லைனில் தான் இருக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது ஹோட்டலு. நைட்டு 12 மணிக்கு வந்ததுனால நம்ம எதுவுமே காமிக்க முடியல. இன்னும் 4 5 நாள் வந்து இருக்கிறோம். நாளைக்கு கூட காமிச்சிக்கலாம் ரூம் கட்டிட்டு. தெருவா இருக்குங்க. இது ஒரு தெரு இருக்குது. அப்புறமா இது ஒரு தெரு இருக்குது. பயங்கர பெரிய ஹோட்டலாக இருக்குது. இதான் அப்புறமா இங்கே ஒரு தெரு இருக்குது. லிஃப்டில் போகலாம். ஆமாம் லைசன்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இதான் லாபியில் வந்து நம்ம கீ கொடுத்துட்டு நம்ம ஹோட்டல்லே இருப்பாங்க. டூர் பேக்கேஜஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இவ்வளோ பேக்கேஜஸ் இங்கே இருக்குது. நம்ம எடுத்து போகலாம், நம்மளும் பார்க்கலாம். இதான் லாபி. இதில் அந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கியிருக்கிறோம். tunehotels.com. லாபியை பாரு, இவ்வளோ பெருசு இருக்குது. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சாப்பிட்ல, வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்மளோட ஹோட்டல் வியூஸ் எப்படி இருக்குது இதாங்க நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல். இதான் இருக்கும் பெனாங் ஸ்ட்ரீட் வந்து இப்படி தான் இருக்குது. பெனாங்கில் இருக்கிற ஜார்ஜ் டவுன் வாங்க பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த இருக்குது காலையிலே டிஃபன் இதெல்லாம் சூலியா ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு பைக் ரெண்டெல்லாம் கிடைக்குதுங்களாம். நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காமிக்குது. இந்த சூலியா ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நம்ம அந்த பைக் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க எவ்வளோ பைக் ரெண்டலு, எவ்வளோ டைமிங்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயும் வந்து கிராப் டாக்ஸி தான் இருக்குது. தாய்லாந்து போல் கிராப் டாக்ஸி தான் இருக்குதுங்க. இங்கே மெட்ரோ ட்ரெயினும் அவைலபிள் இல்லை. பஸ் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இப்போ பைக் எடுத்துகிட்டு பைக்கு என்ன ரேட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். இது என்ன ஸ்ட்ரீட்டு இது சொல்லலாம். முதல்ல ஒரு சைனா டெம்பிள் இருக்குது, சைனா கோயில். இந்த சைனா கோயிலுக்கு தான் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு உள்ளா. இங்கே வந்து பாருங்கள், ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். இந்த கோயில் உள்ள போனாங்க. லாஸ்ட் டைம் தாய்லாந்தில் போனப்போ அது புத்தர் கோயில் இங்கே தான் இருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊதுபத்தி கொளுத்திருக்காங்க பாருங்கள். இது ஊதுபத்தியோட சாம்பல் எவ்வளோ பெருசு இருக்குது. வாங்கி கொளுத்துறது இருந்தால் கொளுத்தலாம். வாங்கி கொளுத்துறது இருந்தால் கொளுத்தலாம். இங்கேயும் வந்து இருக்குது சுவாமி. இங்கே ஊதுபத்தியெல்லாம் வாங்கி கொளுத்துறாங்க. இங்கே இருக்கா புத்தர் சாமி, விளக்கு வச்சுருக்காங்க. வாக்கட் சௌராஷ்டிரான்னு இருக்குது. இந்த சர்க்கிள் தான் இது. வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பெனாங் முறுக்கு கடை ஆனால் அந்த சௌராஷ்டிரா ஃபுட்ஸுங்களில் என்ன இருக்குது இல்லை தான் பார்ப்போம்.
நம்ம ஊரில் இருக்கிற போலையாக இருக்குதுங்க. பொரி உருண்டை எல்லாம், கார மிட்டாய், சீனி மிட்டாய் எல்லாம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டீசென்ஸியாக இருக்குது பாருங்கள். பில்டிங் சார், இந்த இடம் இது ஃபுட்பாத்து தான் ரோட்டில். என்ன டீசென்ஸியாக வச்சுருக்காங்க பாருங்கள் கடைங்க. இந்த பக்கமும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாம். நம்ம ஊர் ஃபுட்பாத் கடைங்க போனால் எப்படி இருக்கு. மார்க்கெட் இருக்குது பாருங்கள். காய்கறிகள் எல்லாம் தமிழில் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் நான்வெஜ் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் கடைங்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ தக்காளி கிலோ? 8 வெள்ளி. எந்த ஊர் நீங்கள்? ஊர் ராம்நாடு. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டிங்களா? அப்பா காலத்தில் வந்துட்டாங்களா? ஓஹோ, ஃபேமிலியெல்லாம் அங்கே ஊரில் இருக்குங்களா? வெரி குட். உங்களுக்கு சொந்த காடியா, வேலை செய்கிறீங்களா? எவ்வளோ சம்பளம்? எவ்வளோ தருவாங்க? நாளைக்கு 60 கொடுப்பா, 70 கொடுப்பாங்க, நல்லா இருக்குன்னா 80 கொடுப்பாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. நம்ம ஊர் ஹோட்டலு ராயா, நம்ம தமிழ் ஆட்களெல்லாம் இப்போ இங்கே இப்படி போனாக்கா கபித்தான் பள்ளிவாசல். கபித்தான் பள்ளிவாசல், நம்ம இந்தியா முஸ்லீம் பள்ளிவாசல். அதுக்கு அங்கே போய்ட்டா நேராக வந்து குயின் ஸ்ட்ரீட். குயின் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் சைவ சாப்பிட்னா உட்டான்ஸ் இருக்குது, கிருஷ்ணவிலாஸ் இருக்குது, கிருஷ்ணவிலாஸ் இருக்குது. அங்கே அப்புறம் நம்ம அம்மாள் போட்டு எல்லாமே ரத்னா இருக்குது, சரவணா இருக்குது, அப்புறம் நம்ம ஆதிபவன் இருக்குது, வசந்த் இருக்குது. ஆமாம், லிட்டில் இந்தியாவே அதுதான். லிட்டில் இந்தியா ஃபுல்லாக அது. அப்புறம் இன்னொரு குயின்ஸ் ரோடு, அது குயின்ஸ் ஸ்ட்ரீட்டு. இருக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் லிட்டில் இந்தியா தான். அதை தாண்டி தான் சோழியா ஸ்ட்ரீட்டா? ஆமாம், சோழியா ஸ்ட்ரீட் இந்த ரோடு தான். இது பின்னாடி ரோடு கிடையாது. சரி, மார்க்கெட் ஒரு ரவுண்ட் 6 வெள்ளியா இது? இது அது வந்து 4 வெள்ளிக்கு இருக்கும். இது 4 வெள்ளி. இது வந்துட்டு 8 வெள்ளி. 8 2. தக்காளி வந்து 160 ரூபா கிலோ. இங்கே ஊர்லையா? இங்கே ரேட்டு 160 ரூபா ஆகுது. வெண்டைக்காய் வந்து 10 வெள்ளி. 10 வெள்ளினா 200 ரூபாய் கிலோ. அப்படி கணக்குனா வாழ முடியாது. அதாவது அங்கே அதிகமான சம்பளம் இல்லை உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஏற, ஒரு நாளைக்கு இறங்க. ஓகே ஓகே. இதுனா வந்து எனக்கு 10 வெள்ளி கிலோ 200 ரூபா. ஜாகிர் ஹுசேன், அந்த ராமநாதபுரம். ஓகே, வெரி குட். பாய் சொல்லுங்கள். பாருங்கள், வாழைப்பூ, இஞ்சி. அடோ எப்பா, இந்த பெரிய இஞ்சி நான் பார்க்கலையே. எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய இஞ்சி இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய இஞ்சி. மஞ்சள் இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. சிக்கன் கடையெல்லாம் இருக்குது. சிக்கன் கேஜி 1040. It's like 18, 1 kg. 200 ரூபாய் கிலோ. 200 இந்தியன் ரூபாயில் எவ்வளோ வரும்? 200 ரூபா வரும். எதுக்கு இது? 18 ரூபா. 18 வரும். 1 கிலோ 18 வெள்ளி. ஓ, 18 வெள்ளி 360 ரூபா. 360 ரூபா. நல்லா கோழி வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 1040. ஓ, இது 1040. அப்படியே 1 கிலோ. அதான் இது வந்து 1 கிலோ 1040னா 200 ரூபா வருது. 200 ரூபா இல்லை 220 ரூபா வரும். இது 300 ரூபா வருது. ஸ்கின் அவுட். இது வந்துட்டு 1 கிலோ 15 வெள்ளி. அதான் 300 ரூபா. இது வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 17 வெள்ளி. 17 வெள்ளி. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நல்லா, என்ன ஒரு சொல்லு. ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டிங்களா? வாத்து எவ்வளோண்ணா கிலோ? கிலோ வந்துட்டு 16 வெள்ளிங்க. 16 வெள்ளி 320 ரூபா. நம்ம ஊர் ரேட் தாங்க. சிக்கன் எல்லாம் அதிகமாக இல்லை, எல்லாமே ஒரே. ஆனால் தக்காளி ரொம்ப அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம். சிக்கன் கம்மி தான் இருக்குது. நீங்களாம் இங்கே செட்டில்டா? ஆமாண்ணா. ஒரு கேஜி மட்டன் வந்து 55, 45, 25. இது சோழியா ஸ்ட்ரீட்டில் பைக் எடுக்கலான்னு போயின்னு இருக்கோம். அங்கே தான் பாருங்கள், அந்த சர்க்கிள் ஒன்று இருக்குது. அழகாக, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் சோழியா ஸ்ட்ரீட் வந்திருக்குறோம். இதுதான் சோழியா ஸ்ட்ரீட். இது பாருங்கள், 7-11 எல்லாம் இருக்குது இங்கே. இங்கே பக்கத்தில் தான் லிட்டில் இண்டியாவும் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு எல்லா தமிழ் ஹோட்டல்ஸும் இருக்குது.
இந்த மாதிரி 7-Eleven என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனால் வண்டி எடுத்துகிட்டு ஹோட்டலில் இருந்தால் சாப்பிடுவோம். இதில் 7-Elevenக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. எல்லாம் பியரு ஜூஸு எல்லாத்தையும் இங்கே வச்சிடுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், சோலியா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறோம். பைக் ரெண்டல் அங்கே ஒரு இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த அந்த 7-Elevenலேருந்து இந்த முக்கிலே இருக்குங்க. பாருங்கள், வந்தாங்க பைக் ரெண்டல் எடுத்துக்கங்க. ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான் இருக்கார், ராமநாதபுரங்கார் தான். கார் இருக்குது, பைக் இருக்குது. அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்ட்டுன்னு. எல்லாமே டூர் கூட எல்லாமே பண்ணுறாரு. மொத்தமே அங்கே தான் இருக்குது. சார் சொல்லுங்கள், எந்த ஊர் சார்? சொல்லுங்கள் சார், எவ்வளோ சார் டூ வீலர் பைக்? 1 day 40 40. காருக்கு சார்? கார் 150. 150. பெட்ரோல் டீசலெல்லாம் நம்மள்தே. பெட்ரோல் எப்படி நம்ம தரமோ அதே மாதிரி ஃபுல் பண்ணி கொடுத்துருணும். எவ்வளோ மைலேஜ் வருதுங்க காரு? கார் வந்துட்டு இப்போ ஃபுல் டேங்க் அடிச்சலாக்கு எப்படி ஒரு 550 கிலோமீட்டர் கொடுக்கும். ஃபுல் டேங்க் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை லிட்டருக்கு அது? ஒரு 40 லிட்டர் இருக்கு. 40 லிட்டருக்கு. பைக்கு? பைக் வந்துட்டு ஃபுல் டேங்க் 6 வெளினா உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு 200 180 150 200. எத்தனை லிட்டருக்கு? 6 6 ringgit. பெட்ரோல் 6 ringgit ஃபுல் டேங்க். ஃபுல் டேங்க் எத்தனை? 1200 ரூபாய்க்கு போட்டாக்கா? இல்லை 1200. 6 வெள்ளியா? 120 ரூபாய்க்கு போட்டாக்கா 200 கிலோமீட்டர் கொடுக்கும். 120 ரூபாய்க்கு. இங்கே பெட்ரோல் ரொம்ப கம்மியாக ரேட்டு. எவ்வளோ? பெட்ரோல் வந்து 2 கேஸ் 2 வெள்ளி 5 காசு. 1 லிட்டர் 2.5 வெள்ளியா இல்லை 205. 20 அப்படின்னா 2 வெள்ளி கணக்கு தான். அப்படின்னா 40 ரூபா லிட்டரு. சரிங்க, பார்த்து இவர்கிட்ட அண்ணங்கிட்ட வந்து யூஸ் பண்ணி இதை பாருங்கள். பைக் ரெண்டல் இருக்குது, கார் இருக்குது. வெளியே உள்ள நிற்க வச்சுருக்காரு. எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வந்து எடுக்கிறாங்க. வந்து பைக் ரெண்டல் எடுத்துட்டுங்க. இங்கே தான் சூலியா ஸ்ட்ரீட்டில் நம்ம தமிழ்நாடு அண்ணன் பாருங்கள் சார். ஹாய் 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 ஹாய். பைக் ரெண்டல் போங்க, போய் ஃபஸ்ட் சாப்பிட்லாம். நம்ம தமிழ்நாடு லிட்டில் இந்தியா கிட்ட போயிடலாம். போய்ட்டு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு 40 ரிங்கட்டுங்க. 40 ரிங்கட் ரெண்டல் பைக்கு. பெட்ரோல் ஃபுல் டேங்க் இருக்குது. இதாங்க லிட்டில் இண்டியா தான். லிட்டில் இண்டியா ஃபுல்லு ஃபுட்டு ஸ்ட்ரீட்டெல்லாம் இருக்குது. இங்கே தான் எல்லாமே. இந்த பாருங்கள், லக்ஷ்மி டெக்ஸ்டைல் டெய்லரிங் தமிழ்நாடு தான். அண்ணாச்சி கடை, அண்ணாச்சி மசாலா. நம்ம ஏதோ ஒரு ஆரிய பவனம் மதிச்சு பண்ணுறாங்க. சன் பவர் என்டர்பிரைசஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் தான். ரன் ரைட் இருக்குங்களே. இது பாருங்க, ராணி சில்க்ஸ் பாருங்க. அழகப்பா தமிழ்லே இருக்குது பாருங்க. மாவு மில் சென்டர், நாச்சியார் ஸ்டோர், குல்ஃபி கடை, ஆனந்த் பவன். ஸ்ரீ ஆனந்த் பவனுக்கு இங்கே தான். அதில் தான் போய் பார்க்கலாம். நடுங்க ஆனந்த் பவனில் இட்லி, தோசை, சாப்பாடு, சாம்பார் எல்லாமே. இங்கே தான் நம்ம வந்துட்டு ஆரிய பவன் ஹோட்டல் இருக்குது. போய் சாப்பிட்றதுக்காக போகலாம். லிட்டில் இண்டியான்றது இங்கே தான் இருக்குது. நிறையா 80 to 90% மொத்தமே நம்மளோட தமிழோட கடைக்கு தான் இருக்குது. இந்த ஏரியாவில் எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், ஆனந்த் பவன் நான்வெஜ் தான் வெஜ் எல்லாம் கூட இருக்கா? ரெண்டுமே இருக்குதா? ரைட். வெஜ் இருக்கு, எல்லாம் வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஹோட்டலு நல்லா பெருசாக இருக்குது. இதான் வாங்கி சாப்பிட்றோம். இதான் வாங்கிடுறோம். இந்த ரைஸ் 2 வெள்ளி. இது வந்துட்டு சிக்கன் வறுவல், நல்லா பெப்பர் சிக்கனு. இதை பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த சிக்கன் வறுவல் வந்துட்டு 7.5 வெள்ளி. அது 7.5 ரிங்கிட்டு.
வெறும் ஒயிட் ரைஸ் வந்து 2 ரிங்கெட்டு, இந்த மீல்ஸ் ஒயிட் ரைஸ் வந்து 10 ரிங்கெட்டு. தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்துட்டு 20 சென்ட்டு. இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு 7-Eleven வந்துட்டு 2.8 ரிங்கெட்டு. எப்படி இருக்குது சார் சாப்பாடு? சோறு கிடைக்குது பெரிய சோறு ஓகே. இந்த டீ வந்துட்டு 1.9 வெட்டிங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, நல்லா இருக்கா? ராஜி சில்க் பேலஸ் தமிழ் பாட்டு. ரோனி சில்க்ஸ், அனிதா சாரீஸ் எல்லாம் தமிழே எழுதிட்டாங்க. காயத்ரி தங்க மாளிகை. உங்களை பாரு, சமோசா கடையில் என்ன சார் வெறும் வெளிநாட்டுகளில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாங்க. ஓஹோ, கேஷ் இதுங்க இப்போ ரிங்கட் வந்துட்டோம். இது வந்து ஷெல் வி பவர் வந்துட்டு 349 357 3 ringgit 47. அது வந்து 2 ringgit 5 cent 205. ஓ வெரி குட். வந்து 5 சென்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினோடு இருக்குது பாருங்கள். ரோடுங்க, தெருவுங்க, வண்டிங்கெல்லாம் வண்டிங்கெல்லாம் பாருங்க. எல்லாம் சிட்டி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ரூல்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓட்டுறவங்க அவ்வளோ க்ளீனாக இடைவெளி விட்டு வராங்க. நடக்கிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை தராங்க. ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குது. பெனாங் ஐலாண்டு ஃபுல்லாகவே இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் மழை எப்படி இருக்கலாம், மழை இங்கே இருக்குது, காடு, ஹோட்டல்ஸ்லாம் எல்லாம். இந்த பாருங்கள், பெண்ணால் நம்ம தமிழர்கள் தமிழ்நாடு கோயில், 1000 வைசியர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். நல்லா சூப்பராக கட்டியிருக்குங்க. க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இந்த டைமுக்கு, மத்தியான நேரம். அதனால் மழை அடி போகிறதுக்கு மரங்க பாருங்க, இன்னும் அழகாக இருக்குது ரோடு. சிட்டி, இந்த ஊர் சிட்டியே இல்லை, வில்லேஜ்னாலையும் பெனாங் ஐலாண்ட் மேலே இருக்கு பாருங்க. இது ஒரு கோயில், தேசிய மாதிரி ஆசாத் தமிழ் பள்ளி, இந்த தமிழ் ஸ்கூலாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் அழகா அரசாங்க பயிர். இது பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானம், முருகர் கோயில். முருகர் கோயில் இங்கே இருக்குது பாருங்கள். வீடு, ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மலை, இது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. மலை. பெனாங்கில் ஜீப் சர்வீஸ், புக்கெட் பெண்டேரா. மலை இங்கேருந்து எல்லாம் ஜீப் ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இருக்குது போகிறதுக்கு. பெனாங்கில் ஜீப் சர்வீஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. புக்கெட் பெண்டேராக்கு போகிறதா போயிட்டு வரலாம். ஃபார் என்கொயரி. உடும்பு சர்வசாதாரணமாக போதுங்க. பாருங்க, உடும்பு வந்து இந்த பாருங்க காட்டு சாப்பிட்றதாங்க. இது இந்த பாருங்க உடும்பு சாப்பிட்றது இல்லை சார். எப்படி தெரியும்? இது வந்து நம்ம வந்துட்டு பெனாங் ஹில்லுக்கு வந்திருக்கோம். நம்ம பெனாங் ஹைலாண்டில் இருக்கிற மிக முக்கியமான, இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு புக்கிட் பெண்டேரா அப்படின்றது மலாயில் இங்கே வந்து பெனாங் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்துட்டு கார்டன் இருக்குது. இங்கே டவன் பொட்டானி புலா பெனாங்கன்றது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. காடு இது மேலே தான். இது மேலே வந்துட்டு
இங்கே தான் வந்து நம்ம தமிழ்காரர் தான் வந்துட்டு டூரிஸ்ட் கைடு பண்ணிகிட்டு இருக்காரு. என்னோட டீட்டெயிலை வந்து நாங்கள் பாருங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போல் டொயோட்டாவோட இந்த வாகனத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க மேலுக்கு. நம்ம வந்து தனியான வண்டிங்களில் போக முடியாது. அப்புறம் இந்த மரமெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. இது போல் வண்டிங்களில் தான் போக முடியும். இவர் தான் அந்த டூர் ஆப்ரேட்டிங் பண்ணுறாரு. இது பாருங்கள், இதோட ஃபோன் நம்பருங்கள்லாம் அது இருக்குது. வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டூர் விஷயங்களெல்லாம் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட டூர் டீட்டெயில்ஸ் இது எவ்வளோன்னாக்கா 160 ரிங்கிட் வாங்குறாங்க. 4 பேர் போகலாம் இந்த வண்டியில். இந்த 4 பேருக்கு பெனாங் ஹில்லில் இத்தனை இடம் சுற்றி காமிக்கிறாங்க பாருங்கள். இத்தனை இடம் பார்க்கலாம். இவ்வளோ இடத்துக்கு 160 ரிங்கிட் போயிட்டு வரலாம். ஒரு 2 to 3 hours ஆகும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனால் ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் போனால் 30 ஒரு ரிங்கட்டும் 80 ஒரு ரிங்கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இதில் போகலான்ட்டுன்னு. என்ட்ரன்ஸ் ஆகுதுங்க. அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற ஜீப்புங்கெல்லாம் அங்கே தான் என்ட்ரன்ஸ் ஆகுது. இது பக்கத்துலேயே இந்த பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக் கார்டனு ஃப்ரீ என்ட்ரி தான். யார் வேணாலும் போகலாம், பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஊட்டி போல தான் சார். நம்ம ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் போல் தான் இருக்குது. லோட்டஸ் தானே? லோட்டஸ் கார்டன் தான். அந்த ஹில் ஸ்டேஷன் மேலே தான் போகிறோம். இது போல் ஜீப்பில் இது போல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு நம்ம போகலாம். அப்புறம் அந்த ரோடெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம பெனாங்கில் ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டே தான். இது போல் அப்பார்ட்மெண்ட்டுங்களை தான் அவங்க சொல்கிறாங்க. இது போல் அப்பார்ட்மெண்ட்டில் பர் மந்த்துக்கு 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ராமகிருஷ்ணா ஆசிரமம்னு ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளி தனியாக இருக்குது. லண்டன் அதான் அது நம்ம போனோமே. அது சைனீஸ் டெம்பிள் எதில் அதுங்களா? எதில் சார் அந்த மலைக்கு மேலே ஒரு ஹோட்டல் எப்படி காளியம்மன் டெம்பிள் அது இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ரெண்டல் பைக், டாப் பைக் இல்லை சார். செகண்ட்ஸ் பண்ணிங்க விற்கிறது. 18 March. ஓட்டு ஃப்ரை வெரி ஹாட். இந்தியா வெயில் அதிகம் பாரு. அவரும் அதான் சொல்றாரு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுன்னு. சைனா டெம்பிள். நம்ம தமிழ் டெம்பிள் சைனீஸ் டெம்பிள் தான் ஜாஸ்தி ஒருத்தருது. திரும்ப அப்படியே அந்த மலைக்கு இந்த பக்கம் வந்துருக்கோம்பா. அதான் சைனீஸ் டெம்பிள்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ருத்ர வீரமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் இருக்குதுன்னு பாருங்க. கோயில் நம்ம தமிழர்கள் அடையாளமான மாரியம்மன் கோயிலுங்க. எல்லா கோயில் நிறைய இருக்குதுங்க. நாளைக்கு காலையிலேயாவது ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வர முடியும். இதெல்லாம் நைட் மார்க்கெட் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் பார்க்கலாம், குடிக்கலாம் எவ்வளோன்ட்டுன்னு. ஹவு மச்? 4 ringgit. ஹவு மச்? 4 ringgit. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 80 ரூபா. Some
வெரி குட். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம ஊர் வெள்ளம் கரும்புதா. ஃபுல்லாக அப்படியே நைட் மார்க்கெட்டு, எல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்க, எல்லாமே வந்துட்டு இந்த மீன் இருக்குது, எல்லாமே ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, சாஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு, போர்க்கு, கோழி கால் பாருங்கள், இல்லை ஃபிஷ்ஷு, சிக்கனு, இது வந்துட்டு ஆனியன் போட்டு ரோஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. சங்கு, பாம்ப்ரெட் மீன், பேர் கலாக்கொட்டை, இது வந்துட்டு ஃபிஷ், இதெல்லாம் வச்சுருக்காங்க. உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே வந்துட்டு வாட்ச் இருக்குது, செல்ஃப் சர்வீஸ். வாத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது என்ன போட்டு வேக வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ரைஸில் போட்டு தராங்க. ரைஸில் போட்டு கொடுக்குறாங்க எல்லாமே. How much tender coconut? Huh? Tender coconut. $5. $5, 5 ringgit. Yeah. $5. 5 ringgit. Yeah. இங்கே போட்டுருங்க ரேட். ரோட்டி கேனை அப்துல் ஹாலிக் 1 kilo 8 ringgit. This is fruits. பெங்களூர் மாம்பழம். இது வேறு எவ்வளோ கேளுங்க? How much? இது how much? 2 ringgit. 2 ringgit. இது ஒன்றா வாங்கிக்கலாம். இது ஆப்பிளுக்கு how much? What price? 220. பைனாப்பிள் 8 ringgit 1 kilo. 1 kilo 8 ringgit. 1 ringgit. 1 ringgit. 8 ringgit. 8. 1 ringgit. ஒரு லைம், ஒரு ஆரஞ்சு பர்ஸ் இருக்குது. இது க்ரீன் ஆப்பிள். இந்த ஆப்பிள் இது வந்துட்டு 4 ரிங்கட்டுங்க. கிலோ வந்துட்டு 160 ரூபா. இந்த மாம்பழம் இது வந்து 320 ரூபா கிலோ. இது ஒரு கிலோ வாங்கியிருக்கோம். சைனீஸ் டெம்பிள் ரொம்ப இவ்வளோ பெருசு. இதுதான் பார்க்க போகிறோம். கார் பார்க்கிங், எல்லாம் பார்க்கிங்க தான். ஹாஸ்பிட்டல் கிபிஜாங்கான் கெட் லோக்ஸி. என்ட்ரன்ஸ்லேயே இங்கே டெம்பிள். இது புத்திஸ்ட் டெம்பிள். இது மேலே போதுங்க வண்டி. பாரு இங்கே வந்துச்சு. அப்படியே மேலே போதுங்க வண்டி. இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கிருந்து தான் உள்ளே போகிறோம். அடுத்து மேலே எந்த பேர் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அது மலை மேலே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம மேலே ஏறும்? எப்படி இது பாருங்கள் ரோடு அப்படியே.
கார் பார்க்கிங்க்கு 3 ரிங்கட்டா. ரைட் சார். टेम्पल टू व्हीलर जाए मुला मुला சைனீஸோட டெம்பிள் கிட்ட வந்திருக்கோம். இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு 3 ரிங்கட் 3 ஆகும். நேச்சுரலாக இருக்குது. செம்ம டேஸ்ட் இருக்குது. ஐயா என்னதுங்க ஐயா? இது என்னதுங்க? மிக்சின்றாங்க. நல்லா பழுத்துட்டு. அதான் பழுத்து தான் கொடுத்தாங்க. நம்ம ஸ்வீட்டு நல்லா இருக்கா பழம்? இது எவ்வளோ ரேட்டுங்க பர் கேஜி? ₹320 ஆகுது. ஒரு கேஜி வாங்கிட்டு செம குவாலிட்டி. ஹாய்ங்க. இப்போ பெனாங்கில் வந்துட்டு ஜார்ஜ் டவுன்லேருந்து ஜார்ஜ் ஹில் டாப்புக்கு வந்துருக்குறோம். ஹில்னாக்கா அந்த ஜார்ஜ் டவுன் அந்த மலையில் காட்டில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். அங்கே ட்ரெயின் போகுது. ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சைனா டெம்பிள் இருக்குது. அந்த சைனா டெம்பிள் வந்துட்டு தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாரு மேலே. இங்கே வந்து அப்படியே நேச்சுரலாக வர போல் தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. வந்து அங்கே வந்து உக்காரலாம். நல்லா சுற்றிரும் இதை கட்டியிருக்காங்க. இதில் வந்து டாட்டாய்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்களாம். சுற்றிரும் தண்ணி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் போய்ட்டு உட்காரலாம் வந்தால் டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம். இது வந்து இப்படி தான் கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபுல்லு ஷாப்பிங்கோட இடம். எல்லாம் பொருளும் விற்கிறாங்க உள்ளே. அது உள்ளே என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இருக்கு பாருங்கள். இது உள்ள மீன் எல்லாம் இருக்கும். அந்த எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்கள். இந்த இடமெல்லாம் பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட்ஸு செம்மையாக இருக்குது. இது வந்து காட்டிலேருந்து அப்படி இருக்குது. கீழே எல்லாம் கூட இருக்குது அந்த டெம்பிளோட இடம். கற்றுதுங்க பாருங்கள் அழகா. போகிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இது போல் உட்காரத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து அந்த கோயிலுங்க பாருங்கள். இந்த கல் முதல்ல இது மேலே காசெல்லாம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் டாகில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கார்டன் போல் இருக்குது. 900 ரிங்கிட்டாங்க ரேட்டு. இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்ததுமே சைனீஸ் டேபிள் உள்ள இதுக்குள்ளே பாருங்கள் கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்குது எல்லாத்துலேயும். இது உள்ள எல்லாம் ஹீட்டாக இருக்குது. கேண்டில் எரிஞ்சிட்டே இருக்குது. அதில் கரைஞ்சி 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 ஊற்றிட்டே இருக்குது. நான் எரிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் கூட அதுதான் அந்த கேண்டில்.
இன்னும் கோடிங் போல் வச்சுருக்காங்க. ஒரு ரிங்கட் ஈச்சான் இந்த விற்கிறாங்க. இன்னும் டோக்கல் போலாம் தராங்க. செப்பலெல்லாம் அங்கே விட்டுடணும். ரொம்ப பெரிய கோயில். 2 ரிங்கட்டு. அப்படிதான் கும்பிடுறாங்க. முட்டி போட்டுட்டு கையெடுத்து நம்மளை போல் தமிழ் சாமியை போல் நம்ம கும்பிட்ற போல தான் கும்பிடுறாங்க. இதெல்லாம் இது போல் ஐட்டங்கள்லாம் இங்கேயே கோயிலோட வச்சுருக்காங்க. 40% ஆஃப். அது நம்ம மலேசியாவில் இருக்கிற சைனா டெம்பிளில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள். வெளியில் வந்தது இங்கே தான் இருக்குங்க. இது போல் ஒரு மண்டபம் போல் கட்டியிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதுதான் ஹைலைட்டு. இந்த ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் கட்டின ஹைட்டுக்கு இருக்குங்க. அவ்வளோ பெருசு இது. கார்டன் பொருளெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. மேலே மணி காரெல்லாம் மேலே வருது. கார் பார்க்கிங்கு, 2 வீலரெல்லாம் மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான். பாருங்கள், பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க. இதுதான் ஷாப்பிங் ஸ்டோருங்க. இங்கேருந்து பெனாங்கு பெனாங்குன்றது ஐலாண்டு. இது ஜார்ஜ் டவுனை தள்ளி இருக்கிறோம். பெனாங்கு மலை அடிவாரத்தில் எப்படி தட்டு பாருங்க அப்படியே வியூஸ். இது பக்கத்துலேயே தான். அது பாருங்கள், இன்னும் அந்த பெரிய சிலம்பு. இந்த சைனீஸ் சம்பந்தப்பட்ட தான் இடம் தான் இருக்குது போல இருக்குது. பாருங்க, இங்கே வந்தாக்கா அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. பூஜை சாமானமெல்லாம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். வாங்கி போய்ட்டு வைக்கலாம். இதெல்லாம் இங்கேயே வச்சு வாங்கி விளக்குகள் ஏற்றுறாங்க. இதெல்லாம் கேண்டில்ங்க. இதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க போல இருக்குது. இது வந்து ஊதுபத்தி. பாருங்கள் எப்படி பெரிய பெரிய ஊதுபத்திங்க. இதை கும்பிட்றாங்க பாரு. அவங்க வந்து இதை கும்பிட்றாங்க பாரு. இப்படி தான் சிலையை பார்த்து பார்த்து கும்பிட்றாங்க. இங்கேருந்தே தான் சைனீஸோட டெம்பிள்ஸ். இறங்குற இடம் படியேட்டில் நடக்கிறவங்க ட்ரெயின் போகுது சார். உங்களுக்கு ட்ரெயினும் போகுது.
ஆர்ச்சே பாருங்க எவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கு. நான் கோயில் போனேன். பூஷணிக்காய் போல் லைட்டுங்க பாரு தூங்கிட்டு இருக்கு. இது தான் இன்னொரு மெயின் டெம்பிளே இருக்குது. நோ பார்க்கிங், நோ என்ட்ரி. இதுதான் மெயின் டெம்பிள் சைனீஸ். இது இப்போ நம்ம போய் வந்தது இது மேலே ட்ரெயின்லேயே போகுது. இங்கே தான் பெனாங் ஹில் ஸ்டேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது, ப்ளஸ் டிக்கெட்ஸ் இருக்குது. காலையில் வந்தால் எக்கச்சக்கமான லைன் இருக்கும். எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்குது. 80 ரிங்கட் எக்ஸ்பிரஸில். தமிழ்நாட்டுக்கே போகிறதில்ல. பாட்டி இருக்காங்களா? எங்கள் இதே ஏரியாவா? நீங்கள் கவர்மெண்ட் ஜாபா? தான் எல்லோரும் ஒரு ஒருத்தர ஸ்கேன் பண்ணி விட்றாங்க. வா அங்கேயே 11 மணிக்காவா? இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில் யாரா ரிலேஷன் இருக்காங்களா? அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெயின். செமையா கிளம்பிடுச்சு ட்ரெயின். நீட்டுக்கு வந்துட்டு என்ன திஸ் ஒன் இஸ் பைனாகுலராக என்னன்னு தெரியல. என்ன நேமு சூப்பராக வரைகிறாங்க. செல்ஃபி பாயிண்ட்ஸ்.